வேதாந்ததேசிக யதீந்திர கடாட்சலப்தத்ரயந்தசாரமணபத்யகுணம் புதாக்ரியம் நாராயணாத்ய யதிதுர்யகிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. नमो महद्भ्यो नमोर्धकेभ्यो नमो युवभ्यो नमः आशिनेभ्यः ऋजामदेवान् यदि शक्नवा ममाज्याय सस्यं समावृक्षिदेवाः. இந்த பவித்திரமான சந்தர்ப்பத்தில் அத்தியக்ஷராக அருள்பாலிச்சிருக்கும் ஹரி சுவாமிகளுக்கு நமஸ்காரத்தை தெரிவிச்சுண்டு, அதாவது பெரிய பெரிய மகாவித்வான் பாகவதம் சுமார் 500 தடவை பாகவத சப்தாகம் சொல்லியிருக்கார். நல்ல பரம்பரையாக அத்தியனம் பண்ணி பிக்ஷை வாங்கிட்டு அத்தியனம் பண்ணவர் அந்த காலத்தில். அதில் ஆற்றுல அத்தியனம் பண்ணால் கூட பிக்ஷை எல்லாராத்தையுமே பிக்ஷை வாங்கிட்டு எத்தனையோ கிட்டத்தட்ட 100 தலைமுறையாக அக்னிஹோத்திரி அவர் அக்னிஹோத்திரம் திருஷபூர்ணமாசங்கிற விஷயத்தை பற்றி சொல்ல போகிறார். சபையில் இருக்கக்கூடிய மகனியர் எல்லாருக்கும் நமஸ்காரம் பண்ணு. ஆதானாத் துவாதசராத்திரம் அஜஸ்ராகாங்கிற சூத்திரம் அண்ணாவே பிரகரணம் எடுத்து கொடுத்துட்டார். சதஸுக்கு ஏற்றா போல் அக்னிஹோத்திராஜ அனுஷ்டானங்கள் பண்ணணும்னாக்க அதுக்கு ஆதானங்கிற ஒரு ஆதானம் பண்ணிட்டு இருக்கணும். ஆதானத்தினால தான் அந்த திரிவித அக்னியை சம்பாதனம் பண்ணிக்க முடியும். அந்த அப்படிப்பட்ட அக்னி சம்பாதகமான ஒரு கர்மா தான் அந்த ஆதானம்னு சொல்கிறது. அந்த ஆதானத்தன்னைக்கு அநேக ஓஷதிகள்லாம் சம்பாரம் பண்ணி வன்னி சமைத்து அரசஞ்சமித்துலாம் ஒரு 5 வித சமித்தங்கள்லாம் சம்பாதனம் பண்ணி 3 அக்னியில் அந்த அக்னியெல்லாம் வச்சு பிரம்மோதனங்கள்லாம் பண்ணணும். உபாசனா அக்னியில் பிரம்மோதனம் பண்ணி அது எல்லாருக்கும் ரித்திகள்லாம் அதை பிராசனம் பண்ணி திரும்ப அந்த அக்னியை சமனம் பண்ணி மசனம் பண்ணி திரும்ப கார்கபத்தியத்திலேருந்து தட்சிணாக்னி ஆகவனியங்கள்லாம் அப்படி 3 வித அக்னியை பிரம்மோதனாக்னியை அரணி சமாரோபணம் பண்ணி அப்படி அந்த ஒரு விற்த்தியில் ஒரு 12 வாக்கியங்கள் அப்படி வரிசையாக போட்டுக்க. அக்னியாயத்தனா சம்பாரான் சம்பரதி அக்ஞாயதனானி கரோதி கேசஸ்மஸ்ரூபதே பிராமோதனிகம் உபாசனிகம் நிதத்யாத் தத்ர பிரம்மோதனம் பச்சேத் பிராமோதனிகம் சம்பாரான் ஆயத்தனானி சம்பாராணி ஆயத்தனே சம்ஸ்தாபயேத் பிராமோதனிகம் அக்னிம் அரண்யாம் சமாரோப்பிய மதித்வா கார்கபத்தியாதீன் அக்னின் நிர்மந்தன் அனிதத்யாத் அப்படின்னு அந்த அப்படி புனர்வசனம் பண்ணி அப்படி 3 விதமான அக்னியை கொண்டு வரோம். அந்த அக்னியை 12 நாள் அஜஸ்ரம்ங்கிறதுக்கு நாசமாகாத ஆதானமாகிட்டு 3 வெட்டியை பண்ணியாச்சு. 12 நாளைக்கு 12 நாள் அக்னியாக அந்த அக்னியாக வச்சுக்கணுமா அப்படின்னு. ஆமாம், என்ன இந்த சூத்திரம் இந்த சூத்திரம் ஆதானம் 3 விஷயம் 3 விதமாக இருக்குது. இஷ்டிபூர்வாதானம், சோமபூர்வாதானம், அக்னிஹோத்திர பூர்வாதானம் அப்படின்னு. அந்த 3 ஆதானத்தில் இந்த சூத்திரம் எந்த பட்சத்தில் பிரவர்த்திக்கும்னு விசாரிக்கும் போது அக்னிஹோத்திர பூர்வாதானத்தில் தான் பிரவர்த்திக்கும். ஏன்னா விஷ்ணு பூர்வாதானமாக இருந்ததுன்னா பிராதரக்னிஹோத்திரம் ஹுத்வா அந்நியமாகமனீயம் பிரணீய அக்னிரன்வாதாதின்னு சொன்னதுனால ஆதானத்துக்கு அப்புறமா இஷ்டி பண்ணுற பட்சத்தில் இஷ்டி இந்த அக்னியில் பண்ண முடியாது. ஏன்னா அந்நியமாகமனீயம் பிரணீயன்னு சொல்லியிருக்கார். அதனால் இந்த அக்னியை இப்போ இந்த அக்னிக்கு என்ன கதினா அதை விட்டுற வேண்டியதுன்னா இப்போ அஜஸ்திரங்கிறது வராது, அந்த அக்னியோட சமனம் ஆகிடும். அப்போ சாமானிய விதி விசேஷ விதி விசேஷம் இது சாமானிய விதி. ஆமாம்.
இஷ்டி இதுக்காகத்தான் சொல்லியிருக்கேன். இது மேலேயே விஜயநகரம். அதனால இஷ்டி பூர்வாதானத்தில் இது வராது, சோமபூர்வாதானத்திலையும் சம்பவிக்காது. ஏன்னா ஆதானத்துக்கு அப்புறம் சோமயாகம் பண்ணும்போது பிரகிருதவு துவாதசாக தீட்சா நியமாத் உபசத்பிஹி சுத்தியாச்ச சக ஷோடசாக பிரகிருதே காலஹா. ஆதானத்துக்கு அப்புறம் சோமயாகம் பண்ணும்போது சோமயாகாங்கமாக 12 நாள் தீட்சை இருக்கணும். 12 நாள் தீட்சைக்கு அப்புறமா 3 நாள் உபசத்துக்கு அப்புறமா 1 நாள் சுத்தியாகஸ்ன்னு 16 நாட்கள் வரும். இப்போ 16 நாட்கள் வரும்போது ஆதானா துவாதசராத்திரம் அஜஸ்ராகங்கிறது 12 நாளுக்கு தான் அஜஸ்தானம்னு சொல்லியிருக்கார். சரி, 12 நாள் ஆனவொடனே அஜஸ்ரத்தை விட்டுடலாமே, இன்றைக்கு தீட்சை 6 நாள் ஆகிடுது, தீட்சை 12 நாள் ஆகிடுது, அந்த சூத்திரத்தோட உபபத்தி ஆகிடுது. அதனால் 12 நாள் ஆனவொடனே இந்த அக்னியை விட்டுவிட்டு மேற்கொண்டு காரியம் பார்க்கலாம்னா அப்படி பண்ண முடியாது. தீக்ஷணீயாதி சம்ஸ்கிருதேஷ்வக்னிஷு சோமயாக விதானாத் அப்படிங்கிறதுனால எந்த அக்னியில் தீக்ஷணீயேஷ்டி பண்ணோமோ அதே அக்னியில் தான் புனக சோமயாகம் பண்ணி ஆகணும். இப்போ 12 நாளைக்கு அப்புறம் இந்த அக்னி விட்டுட்டோம்னாக்க தீக்ஷணீய சம்பந்தம் இல்லாத போயிடும். அதனால சோமபூர்வ ஆதானத்திலையும் ஆதானா துவாதசராத்திரமஜஸ்ங்கிறது பிரவர்த்திக்காது. ஹோமபூர்வ அக்னிஹோத்திர பூர்வ ஆதானத்தில் தான் வரும். அங்கேயும் இஷ்டி பூர்வ ஆதானபூர்வ அக்னிஹோத்திர பூர்வத்திலையும் ஆதானத்திலிருந்து 12 நாட்களுக்குள்ள தரிசனமாக பூர்ணமாக வராத பட்சத்தில் தான் இது பிரவர்த்திக்கும். ஏன்னா அப்படி ஒரு வேளை வந்துவிட்டா என்ன பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு 4 விகல்பம் பண்ணுறார். ஆதானத்திலேருந்து 12 நாட்களுக்குள்ள அந்த விரதத்துக்குள்ளேயே பூர்ணமாசி வந்துடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? அஜஸ்ரேஷு இஷ்டிகரணம். அஜஸ்ரமாக 3 அக்னி இருக்குது, காலம் வந்துடுது பூர்ணமாசி, இதுலேயே இந்த அஜஸ்ராக்னிலேயே இஷ்டி பண்ணுறதுன்னு ஒரு பட்சம். ரெண்டாவது யதாசம்பவம் அஜஸ்ரதாரணம். குழுமான விட்டும் அக்னியை வச்சுட்டு எத்தனை நாள் வருதோ அத்தனை நாள் வச்சுக்கிறது அப்படிங்க. இன்னொன்றும் அஜஸ்ரலோபா இஷ்டிலோபா அப்படின்னு 4 பட்சம். இதில் இப்படி 4 விகல்பம் பண்ணார். அதில் ஒவ்வொரு பட்சமாக அதில் தோஷம் பண்ணுறார். இஷ்டிலோபங்கிறது பண்ணக்கூடாது. ஏன்னா இஷ்டிலோபம் பண்ணால் அக்னிமானாக இருந்து இஷ்டிகாலம் சம்பவிச்ச போது இஷ்டி பண்ணாத போனால் இஷ்டி அகரணத்துக்காக பிராயசித்தம் இருக்கு, அகரணே பிராயசித்தம் இருக்கிறதுனால இஷ்டிலோப பட்சங்கிறது இங்கே வராது. அதனால் இஷ்டிலோபங்கிறது முதல்ல தள்ளிட்டார். இஷ்டிலோபங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் கொஞ்சம் நான் சொல்கிறேன். இல்லை இஷ்டிலோபங்கிற பட்சத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன். அதாவது கல்யாணம் ஆகிடுத்து உடனே பூர்ணமாச வருது, அன்றைக்கி ஸ்தாலிபாகாரமாக அவசியம் பண்ணி தான் ஆகணுமா இல்லை பண்ணாமையும் பின்னாடி பண்ணலாமா அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த இஷ்டிலோகம். ஆதானம் ஆகிடுது, அடுத்து உடனே பௌர்ணமி அன்னைக்கு வருது, பௌர்ணமி அன்னைக்கு இந்த பூர்ணமாச எட்டி பண்ணணும். இல்லை இந்த துவாதசராத்திர அஜஸ்தை வச்சுக்கிறதுக்காக இந்த பூர்ணமாச எட்டி விட்டுட்டு அஜஸ்தத்தை மாத்திரம் காப்பாற்றலாமாங்கிற அர்த்தம் அந்த இஷ்டிலோகம். அப்போ காலம் வந்துட்டதுனால இஷ்டி தான் பண்ணணும், இஷ்டி அவசியம் பண்ணணும், இஷ்டிலோகம் பண்ணக்கூடாது. இதே அர்த்தத்தினால ஸ்தாலிபாகத்தையும் விடக்கூடாது, ஸ்தாலிபாகம் ஆரம்பிச்சாகணுங்கிறதும் கூட அர்த்தங்கிறத சொன்னேன். அதனால் இஷ்டிலோகங்கிற பட்சம் எடுத்துக்கிறதுக்கு இல்லை. யதாசம்பவம் அஜஸ்தாரணம்னு வச்சுடலாம். எத்தனை நாள் ஆச்சு? 8 நாள் ஆச்சுன்னா 7 நாள் அஜஸ்தாரணம் பண்ணிட்டு விட்டுட்டு அடுத்த நாள் பண்ணுறது அப்படின்னா யதாசம்பவம் அஜஸ்தாரணம்னா அதுக்கு வாக்கியம் இல்லை. ஆதானா துவாதசராத்திரம் அஜஸ்ராகன்னு தான் வாக்கியம் இருக்கே தவிர அதில் யதாசம்பவங்கிற ஒரு நம்ம இஷ்டத்துக்கு வாக்கியார்த்தம் பண்ண முடியாதுங்கனால யதாசம்பவம் அஜஸ்தாரணங்கிறது வாக்கியத்தினால கிடைக்கல நமக்கு சாஸ்திரத்தினால. அதனால யதாசம்பவம் அஜஸ்தாரணங்கிறது சொல்கிறதுக்கு இல்லை. அப்போ அஜஸ்ரேஷு இஷ்டிகரணம், அஜஸ்ரேஷு இஷ்டிகரணம் அஜஸ்ரமாக இருக்கிற மூணு அக்னியிலேயே விதமாக இருக்கிற அக்னியிலேயே இஷ்டியும் பண்ணிட்டாக்க 2 சாஸ்திரமும் காப்பாற்றப்பட்டோம். ஆதானா துவாதசராத்திரம் அஜஸ்ராகங்கிற சாஸ்திரமும் ரட்சித்தாயிடும், இஷ்டிலோகமும் வரப்போகிறதுல இஷ்டியும் பண்ணாப்புல ஆகிடும். அப்படின்னா அப்படி பண்ண முடியாது. முதல்லையே முன்னா சொன்னாப்புல அந்நியமாகவனியம் பிரணீய அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று ஆதானத்துக்காக பிரணயம் பண்ணி வச்ச அக்னியில் இஷ்டி பண்ணுறதுக்கு இல்லை. அதுக்குன்னு அந்த அர்த்தாய அக்னியும் பிரணயத்தின்னு சொன்னதுனால ஒவ்வொரு பலன் உத்தேசித்து பிரணயம் பண்ணணும். இப்போ ஆதானத்துக்காக பிரணயம் பண்ணியாச்சுன்னா அந்த அக்னி ஆதானத்தை தான் உபயோகப்படுத்தணும், இஷ்டி உபயோகப்படுத்தக்கூடாது அப்படின்னு அந்த பட்சத்தில் ஒரு கேள்வி கேட்க. இப்போ ஒரு கர்மாவுக்காக பிரணயம் பண்ண அக்னியில் இஷ்டி பண்ணக்கூடாது, ஆதானத்துக்காக பண்ணுதுன்னா அந்த அக்னியில் அக்னிஹோத்திரம் மட்டும் எப்படி பண்ண முடியும்?
ஆதானத்துக்காக தானே பிரணயனம் பண்ணியிருக்கு. அப்போ அதில் அக்னிஹோத்திரம் மட்டும் பண்ண சொல்லலாம், பண்ணுறதுக்கு வருமா அப்படின்னாக்க, அக்னிஹோத்திரம் வந்து துவாதசராத்திரம் எஜமான ஸ்வயம் ஜுகுயாத்து அஜஸ்ரேஷ் அக்னிஷூன்னு இருக்கிறதுனால அக்னிஹோத்திரம் பண்ணாத இருந்தால் பாபம் வந்துருங்கிறதுனாலையும், இப்போ வந்து இந்த அஜஸ்ரத்தை விட்டு இன்னொரு அக்னிஹோத்திரத்துக்கு கிடைக்காது. அக்னிஹோத்திரத்துக்காக தான் இது பண்ணியிருக்கு. இதை அஜஸ்ரமாக வச்சுக்கணும். இதை விட்டு இன்னொரு அக்னிஹோத்திரத்துக்கு பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த இடத்துல அக்னிஹோத்திரம் பண்ணலாம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். விப்ரக்ராந்தே தந்திரே ஏவ மன்னித்து விப்ரக்ராந்தே தந்திரே. பசுபந்தங்கள்லாம் ஆரம்பித்து நடந்துட்டு இருக்கும்போது பசுபந்தத்துக்காக பிரணயனம் பண்ணி அந்த அக்னியை வச்சுருந்தாலும் அதுக்கு நடுவில் அக்னிஹோத்திர காலம் வரும்போது அந்த அக்னியிலே எப்படி அக்னிஹோத்திரம் பண்ணுறோமோ அதே போல் இங்கே அக்னிஹோத்திரம், அதாவது அக்னிஹோத்திரத்தில் அந்த அக்னியிலேயே அஜஸ்ரா அக்னியிலே பண்ணுறதுக்கு பிரமாணம் இருக்குது. ஆனால் இஷ்டியை அந்த அக்னியில் பண்ணுறதுக்கு பிரமாணம் இல்லை. அப்படிங்கிறதுனால அக்னிஹோத்திரத்தை அந்த அக்னியில் பண்ணிக்கலாம், இஷ்டி அதில் பண்ண முடியாது. அப்போ அஜஸ்ரேஷு இஷ்டிகரணம்ங்கிற பட்சமும் போயிடுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அஜஸ்ரலோபா ஆதானா துவாதசராத்திரம் அஜஸ்ரஹாங்கிற அந்த சாஸ்திரத்துக்கு அந்த அஜஸ்ர லோபத்தை அஜஸ்ரத்தை விட்டுற வேண்டியதுதான் அப்படின்னா. இப்போ இதில் மட்டும் விரோதம் வராதா? அஜஸ்ரதாரணம் பண்ணணும்னு சாஸ்திரம் இருக்குது. இப்போ அதை விட்டுட்டாக்க நடுவில் 8ஆம் நாள் இஷ்டிகாலம் வருதுன்னாக்க அஜஸ்ரத்தை விட்டுட்டு மேற்கொண்டு பண்ணாக்க அஜஸ்ர லோபகாங்கிறது சாஸ்திர விரோதம் வராதா அப்படின்னா, எங்கள் சாஸ்திரம் நித்தியமாக ஒரு காரியத்தை சொல்கிறதோ அதை பண்ணாத போகும்போது நமக்கு பிரத்திவாயம் வரும் கண்டிப்பாக. எங்கே விகல்பமாக இருக்கோ, விகல்பமாக இருக்கிற சாஸ்திரமே அபாவபட்சத்தையும் சொல்லிடுறதுனால நமக்கு அது அனுகூலமாக இருக்குது. இந்த சாஸ்திரம் விகல்பத்தை போல தான் எடுத்துக்கணும். எப்படி விகல்பத்தை போல எடுத்துக்கிறது அப்படின்னா, அவர் ஆதானா துவாதசராத்திரம் அஜஸ்ராகன்னு சொல்லியிருந்தாலும் கூட இந்த அஜஸ்ரம் 3 ஆதானத்துலையும் இல்லைங்கிறது அவரே சொல்லிட்டார். ஏன்னா இஷ்டிபூர்வத்திலேயோ சோமபூர்வத்திலேயோ அஜஸ்தானம் வராதுன்னு சொல்லிட்டதுனாலேயே, அங்கே அப்பிரவருத்தி வர்றதுனாலேயே இது அனித்தியம்னு தெரிஞ்சிடுறது. அனித்தியம் தெரிஞ்சுக்கிறதுனால இது விகல்பத்தை போல ஆயிடுறது. விகல்பத்தை போல ஆயிட்டதுனால நடுவில் இஷ்டிகாலம் சம்பவிக்கும் போது எப்படி விகல்ப சாஸ்திரத்தில் பண்ணாது இருக்கும்போது அது ஒரு பெரிய பிரத்திவாயமாக ஆகாதோ, அது போல் இதோட அஜஸ்ரதாரண அபாவம் அஜஸ்ரலோபமும் பெரிய பிரத்திவாய ஜனகமாக ஆகாது. அதனால அஜஸ்ரலோப பக்ஷா ஏவ ஸ்ரேயான் அப்படின்னு சொல்லி அங்கே இஷ்டிகாலத்துக்கு 12 நாளுக்குள்ளே இஷ்டிகாலம் வந்ததுன்னாக்க அப்போ அஜஸ்ரலோபகா அப்படிங்கிற பட்சத்தை தான் சேஷம் எடுத்துக்கணும் அப்படின்னு அந்த அஜஸ்ரத்தை அக்னியை விட்டுட்டு புதுசாக அக்னி பண்ணி இஷ்டி பண்ண வேண்டியது. இஷ்டி லோபம் பண்ணப்படாது, அஜஸ்ரத்தில் இஷ்டியும் பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 பட்சங்கள் சொல்லியிருந்தார். அதில் யதாசம்பவம் அஜஸ்ரதாரணம் யதாசம்பவம் அஜஸ்ரதாரணம் அஜஸ்ரேஷு இஷ்டிகரணம் இஷ்டிலோபகா அஜஸ்ரலோபகா அப்படின்னு. அதில் யதாசம்பவம் அஜஸ்ரதாரணம் வாக்கியத்தினால கிடைக்கல. இஷ்டிலோபமும் பிரத்திவாய ஜனகமாக இருக்குது. அஜஸ்ரேஷு இஷ்டிகரணத்துக்கும் பிரமாணம் இல்லை அப்படிங்கிறதுனால அஜஸ்ரலோப பட்சத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு நாராயணமூர்த்தி இதில் விமர்சனம் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லியிருக்கேன். அது இந்த விஷயத்த சொன்னதில் சொல்லி கிரந்தத்தை எப்படி இருக்கோ எழுத்து கூட மாறாமல் ரொம்ப என்ன இந்த சூத்திரம் ரொம்ப சிரமம் தெரிஞ்ச வாழ்தான் சொல்ல ரொம்ப ஷோடசி ஷோடசி சஸ்திரம்னு 16வது வர சஸ்திரங்கிறதுனாலே அதுக்கு ஷோடசின்னு பேருன்னு நான் சொல்லியிருக்கேன். ஷோடசி சஸ்திரத்தில் விகிருத ஷோடசி அவிகிருத ஷோடசின்னு இருக்குது. இல்லை அவிகிருத ஷோடசின்னா விகாரம்னா 2 பத்தியத்தை 2 பாதத்தை சேர்த்து வர்றதுக்கு பேர் விகாரம்னு பேர். அவிகிருதம்னா அப்படி வேதத்தில் என்ன அனுபூர்வியில் படிச்சிருக்காரோ அதே அனுபூர்வியில் சொல்கிறதுக்கு அவிகிருத ஷோடசின்னு. விகிருத ஷோடசிங்கிறது இந்த ஒரு பத்தியத்தையும் ஒரு திருச்சத்தை இன்னொரு திருச்சத்தோட சேர்க்கிறாப்புல அப்படி சேர்த்து சொல்றது ஷோடசின்னு. அதில் கிடைக்கிற எல்லாருக்கையும் காயத்ரீகாரமாக பண்ணுறது. விவித சிந்தசில் இருந்தாலும் கூட அதெல்லாம் காயத்ரீகாரமாக அனுஷ்டுப்காரமாக பண்ணுறது அப்படின்னு. அதில் ஆத்வா வஹந்து ஹரய அப்படிங்கிற ஆத்வா வஹந்து ஹராய வபுஷாணம் சோமா வீதையே இந்திரத்வா சூராஜக்ஷசா விமாதானா இது ஒரு இருக்கு. உபோஷுஷேணிஹி கிரோமக வன்மாதாயிவ யதான சூரதா தக்கரா தத்சயா சகித்யோ ஜான்விந்திரதே ஹரி. இது ஆத்வா வஹந்து ஹரயாங்கிறது காயத்ரி சந்தஸ், உபோஷுமிங்கிறது பங்கி சந்தஸ்.
இந்த 2 சந்தஸில் உள்ள 2 இருக்கையும் சேர்த்து அனுஷ்டுபாக 3 இருக்கு பண்ணுறது, 2 இருக்கு பண்ணுறது அப்படின்னு அது சொல்லியிருக்கார். காயத்ரியா பங்கிபிகின்னு இப்படி சேரும்போது ஆத்வாவஹந்து ஹரய சோஷுஷுனிஹீகிரஹ விருஷணம் சோமபீதயே மகவன்மா ததா இவோ இந்திரத்வா சூரசக்ஷசோ யதான ஸ்நூடதாவதः கராதர்ச்சயா சயத்யோஜான் விந்திரதே ஹரோ. காயத்ரிக்கு 3 பாதம், பங்கிக்கு 5 பாதம். இதில் ஒரு பாதம் அது ஒரு பாதம்னு எடுத்தோம்னாக்க இந்த 3 பாதத்தில் இங்கே பூர்த்தி ஆகிடுறது. ஆத்வாவஹந்துஹரயா உபோஷுனிஹீகிரஹ விஷணம் சோமபீதையே மகவன் மாததாய்வோம் இந்திரத்வா சூரதக்ஷதா இதான சூரதாவதா. மிச்ச 2 பாதம் பாக்கி அப்படின்னா அந்த 2 பாதத்தை அப்படியே சொல்ல வேண்டியது அப்படின்னு கராதர்ச்சயா சகித் யோஜான் விந்ததே ஹரோ காயத்ரி பங்கின்னு. அடுத்தது யதாவர்த்தனம் அயந்தே ஸ்துஹரியதா यदीन्द्रप्रदनाज्ये अयन्ते स्तुहर्यतः यदीन्द्रप्रदनाज्ये देवास्त्वादिरे पुरः आदित्ये हर्यता हरीव वक्षतुः அப்படிங்கிறது अयन्ते स्तुहर्यतः सोमा हरिभिस्तः युषाणीन्द्र हरिभिन्नागह्यातिष्ठ हरितं रथम्. அது என்ன சந்தஸ், இது என்ன சந்தஸ்? अयन्ते स्तुहर्यतः उष्णिके उष्णिके उष्णिहा बृहति उष्णिहो बृहतीः उष्णिहां बृहति उष्णिक छन्दसे बृहती சேர்க்கணும்னு. உஷ்ணிக்கு 28 உஷ்ணி 28 எடுத்து बृहती 36. அப்போ 64 அதில் காயத்ரி பாதம் பாதமாக பிரிச்சாச்சு. உஷ்ணிக்கில் 3 பாதம் போக 8 8 24 போக இன்னொரு 4 எழுத்து மிஞ்சம். அந்த 4 எழுத்தை மட்டும் ஒரு வச்சுண்டு ஆதித்ய ஹரிபிர்நாகஹி ஹரிதம் ரதோ ஆதித்ய ஹரியதா ஹரின்னு ஆரம்பம். ஆதித்ய ஹரிதா பரந்த நிறுத்திட்டு யதா ஹரி யதா ஹரின்னு துஷாணீந்திர ஹரிபிர்நாகஹி ஆதிஷ்ட ஹரிதம் ரதம்னு அந்த பாதத்தை ஆதித்யேங்கிற 4 எழுத்தை துஷாணீந்திர ஆதித்யேஹ துஷாணீந்திர ஹரிபிர்நாகஹி யதா ஹரிவ வக்ஷது ஆதிஷ்ட ஹரிதம் ரதோ அப்படின்னு அடுத்தது द्विपदाः चतुर्धा कृत्वा द्विपदा विराट 4 பிரிச்சுண்டு ब्रह्मन् वीर ब्रह्मलिङ्गेषाणां திருஷ்டுபோத்ராஜ் அது ஸ்ரீ பிரம்மன் 44 எழுது. ஆமாம், திபதா 22 வரும். 64 ஆமாம் 64 திருஷ்டு சந்தஸ். திபதா 20 ஒரு இதுக்கு 10 எழுத்து பாக்கி 20 எழுத்து. அந்த 20 5 பிரித்து 5 எழுத்தா பிரித்து ஒன்று 5 இன்னொன்று 11 11 16 32 48 64 18 16 ஹோமபி சம்பாதயந்தி. அதுதான்
आधूर्ष्वस्मै ब्रह्मन्वेन ब्रह्मकृतिन्दुषाणः नर्वाचीनो हरिभिर्याहितूयो आदूर्ष्वस्मै ददाता श्वानिन्द्रो न वज्रीहिरण्यबाहुः அப்படிங்கிறது திபதா ब्रह्मन् वीर ब्रह्मकृतिन्दुषाणोर्वाचीनो हरिभिर्याहितूयम् अस्मिन् ओडुदवानेवादयस्वोपब्रह्माणि शृणव इमानाः இந்த ரெண்டையும் இப்போ சேர்க்கிறார். ஆமா இப்போ ஆதூர்ஷ்வஸ்மைங்கிற ஒரு அந்த எழுத்தை விட்டுட்டு இப்போ திருட்டு சந்தஸ்ல பையன் ஒரு எழுத்தை சேர்க்கிறார். அதில் ஒரு 5 இதில் ஒரு வரணும். आधूर्ष्वस्मै ब्रह्मन् वीर ब्रह्मकृतिन्दुषाणः दधाश्वा नर्वाचीनो हरिभिर्याहितूयो अस्मिन् इन्द्रोणवज्रस्मिन् नूर्ध्वमे मादयस्व हिरण्यबाहुरुपब्रह्माणि शृणव इमानो அப்படின்னு ஷோடசி யாருது 2 தடவை வெண்டானாத ஆயிடுது. நியூங்கன்னர்து ஒரு நியூங்கன்னர்தத்தில் 3 நியூங்கம்னா என்ன? ஷோடச ஓகாரத்துக்கு திரிக்தம் ஓகாரத்வம் உதாத்தத்துவம் ஓத்தம் ஓகார 3 ஓகாரத்தும் சித்தத்தையும் உதாத்தத்தையும் விதிக்கிறது பின்னாடி. அது விதிச்சுட்டு ஒவ்வொரு ஓகாரத்துக்கும் பின்னாடி அர்த்த உகாரம் தமிழில் ஓன்னு நடக்கும். ஓங்கிறது ஓகாரம், இந்த அர்த்த உகங்கிறது ஓ. இது 5 சொல்லணும். ஒவ்வொரு ஓக்கு அப்புறமா 5 ஓ சொல்லணும். மொத்தம் 3 ஓ முன்னாடி போட்டு எழுதி சொல்லணும். நடுப்புற சொல்லணும் 5 5. முதல்ல 5, ரெண்டாவதுல 5, மூணாவதுக்கு 3 மாத்திரம். இது சொன்னால் இதுக்கு பேர் நியூகம்னு பேர். चतुर्थेहनि प्रातर्वाक प्रतिपद्यर्थार्धर्चार्द्योर्न्यूघः द्वितीयं स्वरमोकारं त्रिमात्रं उदात्तं त्रिहि त्रिमात्रं उदात्तं त्रिहि 3 மாத்திரம் இருக்கணும், உதாத்தமாக இருக்கணும், 3 தடவை சொல்லணும். அந்த 3க்குள்ள அந்த அர்த்தௌகாரான் பஞ்சா. ஆமாம், அர்த்தௌகாரான் तस्य च उपरिष्टात् अपरिमितान् पञ्चवा अर्धौकारान् अनुदात्तान् 3 ஓகாரம். அந்த ஒவ்வொரு ஓகாரத்துக்கு அப்புறமாகவும் அபரிமிதமாக ஓகாரம் இல்லைன்னா பஞ்சவா அர்த்த ஓகாரம் அர்த்தமாத்திரிகமான பாதி ஓகாரத்தை அர்த்தமாகாரம் அனுதாத்தமாக சொல்லணும் அப்படின்னு. உத்தமசிது 3 உத்தமமான ஓகாரத்துக்கு கடைசி மாத்திரம் 3 அப்படின்னு. அதே போல் நினர்த்தம் வருது. தஸ்யோத்தமாவர்ஜன் திருத்தீயேஷு பாதேஷு நியூங்கோ நினர்தஸ்ச. நியூங்கம்ங்கிறது இதே போல் 4 ஓகாரம். ஸ்வராதிரந்தः ஓகாரः சதுர்நினர்தः அப்படின்னு சொல்லிட்டு 4 ஓகாரம். 4 ஓகாரத்தை முதல்ல புத்தம் சொல்லணும். அது ஒவ்வொன்றுக்கும் ஸ்வரம் உண்டு. முதல்ல உதாத்தம், கடைசி உதாத்தம், நடுப்புற உள்ளது ஸ்வரிதம். அபிவா அனுதாத்தம் ஸ்வரிதம் இது உதாத்தம் ஸ்வரிதம். அந்த முதல்ல உதாத்தம், கடைசி உதாத்தம். ஆமாம், ரெண்டாவது ஓகாரம் அனுதாத்தம், 3வது ஓகாரம் ஸ்வரிதம். 4வது அதுக்கு பேர் நினர்த்தம்னு பேர். அது இப்படி வாயால் சொன்னால் புரியாது. ஒரு விகிசோதோர சிருஷ்டதான ஒரு இது 23 ரிஷ்டு இருக்குது. அதில் ஒரு 5 ரிஷ்டுக்கு மாத்திரம் சொல்லிட்டாங்க. என்ன டைம் இல்லைன்னு சொன்னதுனால விகிசோதோர சிருஷ்டதானே यत्र मदद्वृषागमो मर्यपुष्टेषु मत्सरा विश्वस्मादिन्द्रपुत्रो पराहेन्द्रधासी वृषाकवेरद्व्यथिः नो नो प्रविन्दस्यन्यत्र सोमपीतये विश्वस्त्र अन्यत्र सोमपीतये विश्वस्मादिन्द्र उत्तरां किमयं त्वां मृषागवेः चकार हरितो मृगः यस्मो
यस्य सीतुन्दो हरियो वा पुष्टिमद्वसु विश्वस्मादिन्द्र उत्तरो यमिमं त्वं मृषा कपिः प्रियमिन्द्राविरक्षसि स्वान्वो ओस्य जम्भिषदो जम्भिषोऽपि कर्णे वृषा कपिः विश्वस्मादिन्द्र उत्तरो प्रियादष्टानि मे कपिः व्यक्ताव्यदोदुषते शिरो स्य राविषो न सुगन्धुष्कृते भुवं विश्वस्मादिन्द्र उत्तरो சுவாமிகள் அனுகிரகத்தாலையும் இந்த ஆச்சாரோட அனுகிரகத்தினாலையும் ஏதோ 2 வார்த்தை சொன்னான்னு அடிக்கடி இந்த மாதிரி சதஸ்ஸு நடக்கணும், எல்லாரும் நிறையா